Hi friends, this is Puviyarasi kitchen. Today recipe paalkova. சக்கரை சேர்க்காம ஒரு ஹெல்த்தியான நாட்டு சக்கரை சேர்த்து பால்கோவா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். 1 லிட்டர் பால் தண்ணி சேர்க்காம எடுத்துர்க்கேன். பால் சூடாகும் போதே நமக்கு எடப்படி ஆரம்பிக்கும். நம்ம mix பண்ண ஆரம்பிச்சிரலாம். கை விடாம நல்லா mix பண்ணுங்க. நீங்க first time பால்கோவா செய்ய போறதா இருந்தா மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. சக்கரை ஆட் பண்ண பால்கோவாவோட டேஸ்ட் விட நாட்டு சக்கரையோட பால்கோவா டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் ஹெல்த்தி பால்கோவா. நான் ஹை ஃப்ளேமில் தான் குக் பண்ணுறேன். பால் நல்லா கொதிக்குது. கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பால் ஏடப்படையாமல் கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பால்கோவாவுக்கு நம்ம கரெக்டான பதம் கிடைக்கும். கடாய் ஓரமாக படிஞ்ச பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பால்கோவா செய்யறதுக்கு 2 முக்கியமான பாயிண்ட் இருக்குது. பால் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். கடாய் ஓரத்தில் இருக்கிற பால் சேர்த்து பாலை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 2 விஷயம் கரெக்டாக பண்ணாலே நமக்கு பால்கோவா கரெக்டான பதம் கிடைக்கும். இப்போ பால் நமக்கு நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேருந்து இன்னும் கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 1 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் ஒரு சிட்டிக்கே அளவுக்கு தான் ஆட் பண்ணணும். அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. கண்டிப்பாக அடி பிடிச்சிடும். கலர் மாறிடும். பால் நல்லா சுண்டி கெட்டியாக வந்திருக்கு. கரண்டியால் எடுத்து ஷேக் பண்ணால் தான் விழணும். அந்த பதம் வந்ததும் சர்க்கரை ஆட் பண்ணலாம். உங்களுக்கு சர்க்கரை பிடிக்கும்னா சர்க்கரையை எடுத்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 50 கிராம் பால்கோவா நமக்கு கிடைக்கும். கை விடாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாட்டு சக்கரை பாலோட நல்லா மிக்ஸ் ஆகும். எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. பால்கோவா ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான பால்கோவா. ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு நமக்கு நல்ல பால்கோவா வந்திருக்குன்னு பாருங்கள். பால்கோவா நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, கையில் ஒட்டாது. நீங்கள் எந்த ஷேப்புக்கு எடுக்கிறீங்களோ அந்த ஷேப்புக்கு நமக்கு வரும். நான் இப்போ உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி காட்டுறேன். இந்த பதம் வந்திருந்தால் கரெக்டுன்னு அர்த்தம். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.